உங்கள் கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உங்கள் எண்ணம் உங்கள் செல்வத்திலே இருக்கக்கூடாது, அங்கே தான் இருக்கும் என்கிறார் இயேசு. இங்கே கண் என்று சொல்கிற பொழுது கண் பார்வை இருந்தால் நமக்கு எல்லாமே புரிகிறது, எல்லாம் சீக்கிரமாக தெரிந்து கொள்கிறோம். புனித தாமஸ் அக்வினாஸ் இந்த கண் ஓமையை ஒரு விளக்கம் தருகிறார். நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும், கண் எண்ணம் என்று வைத்து கொண்டால் நம்முடைய செயல்பாடுகள் உலகம் முழுதும் வெளிச்சமாயிருப்பது போன்று என்கிறார். எனவே எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்க அழைக்கிறார். எண்ணம் நல்லதாக இருக்கிற பொழுது, தெளிவாக இருக்கிற பொழுது, கடவுளை சார்ந்திருக்கிற பொழுது, கடவுளுக்கு முக்கியத்துவம் தருகிற பொழுது, அது நற்செயலாக, பலனாக, கடவுளுக்கு புகழ் சேர்ப்பதாக அமையும். இயேசுவும் சொல்கிறார், உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் எண்ணம் அல்லது உங்கள் மனது எல்லாமுமே இருக்கும். பொருட்கள் மீதோ ஆட்கள் மீதோ நாம் இப்படி ஒரு பற்றை வைத்து கொண்டால் நம்முடைய எண்ணம் அங்கேதான் போய்கொண்டே இருக்கும். எனவே நல்லதை தேர்ந்தெடுத்துக்கொள்வோம், நல்லதை சிந்தித்து நல்லதை வெளிக்கொணர்வோம். கடவுள் அங்கே மையமாக இருந்தால் மட்டும்தான் அது இயலும். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.